எனக்கு பிரியமான அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? எது இருக்குதோ இல்லையோ, ஜீவன் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் உறுப்புகள்லாம் சரியாக செயல்படுதா? கண்ணு நல்லா தெரியுதா? காது நல்லா கேட்குதா? கையில் நல்லா ஷேக் ஆகுதா? அதுக்காய் கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் மனம் திரும்புதலை குறித்து நிறைய காரியத்தை பேசிட்டோம். முடிந்த வரைக்கும் என்னென்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த வாரங்களில் 2-3 வாரமாக மனம் திரும்பலை குறித்து நம்ம பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பல் கனியிலிருந்து அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன திரும்ப பார்க்க போகிறோம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று முதலாவது எபிசோடில், அதாவது இந்த பகுதியில் முதலாவது எபிசோட நம்ம பார்த்தோம். அப்போ மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம், அதாவது ராஜ்யம். இன்றைக்கு ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாட் அபவுட் த கிங்டம்? ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யத்தில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுங்க. ராஜ்யம் என்றால் கிங்டம், அதாவது ஒருவர் பல ஜனங்களை, பல பட்டணங்களை சேர்த்து ஆளுகை செய்யும் போது அது ஒரு ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தேசத்திற்கு ஒரு தலைவர், அந்த தலைவரின் கீழே நிறைய உபத்தலைவர்கள், அவளுக்கு உதவியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தேசத்தில் ஆளுகை செய்கிறார்கள். அவர்கள் போடுகிற சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஜனங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அவர்கள் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் என்பதுதான் ராஜ்யங்களின் பிரின்சிபல். பழைய காலங்களில் எப்படிலாம் ராஜாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை? ஒரு ராஜா இருப்பார், ஒரு சமஸ்தானத்தை ஆளுவார். அந்த ராஜாவுடைய பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பட்டணங்கள் இருக்கும், கிராமங்கள் இருக்கும். அந்த ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு எடுத்து செல்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ராஜா சொல்லுகிற கட்டளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றலைன்னா அவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இது பழைய ராஜாக்களுடைய அரசாங்கம். இது மாதிரி நிறைய ராஜாக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊரில் மாத்திரமல்ல, பல தேசங்களில், பல ஜனங்களில், இஸ்ரவேலிலும் சரி, இல்லை அநேக தேசங்களிலும் சரி, அவர்களுக்கென்று சில ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ராஜ்யம் செய்வார்கள், அந்த பட்டணத்தை, தேசத்தையும் பாதுகாப்பார்கள், அதற்கென்று இராணுவத்தை வைத்திருப்பார்கள். இப்படி ராஜ்யத்துக்குள்ள பல டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் சில நாட்களில் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு இது ஒரு சாம்ராஜ்யமாய் மாறிச்சான். அது எப்படின்னா, ஒரு தேசத்தில் ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருந்த காலம் மாறி அநேக தேசங்களை ஒரு ராஜா பிடித்து ஆளுகை செய்கிற காலம் வந்தது. அதுதான் சாம்ராஜ்யம் என்று குறிக்கப்படுகிறது. இந்த இடத்துல ராஜ்யங்கள் என்று எடுத்துக்கிட்டால் 2 ராஜ்யங்களாய் பிரிக்கலாம். ஒன்று உலக ராஜ்யம், இன்னொன்று பரலோக ராஜ்யம். அதை உலகத்தில் காண்கிற ராஜ்யங்களாக இருக்கிற விசிபிள், அதை பார்க்குற ராஜ்யமாக இருக்கிற உலகத்தின் ராஜ்யம். இந்த உலகத்தின் ராஜ்யம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொன்று பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை அநேகர் பார்த்ததில்லை, அது எப்படி செயல்படுதுன்னு அநேகருக்கு தெரியாது. சில வார்த்தைகள் எழுதி கொடுக்கப்பட்டால் ஒழிய அதை குறித்து நம்மளுக்கும் சரியாக விளங்காது. இப்படி உலக ராஜ்யம் ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த உலகம் நிலையானது அல்ல என்பதற்கு அநேக சரித்திரபூர்வமான எடுத்துக்காட்டுகள் உண்டு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னவே, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பெரிய அழிவை இந்த பூமி சந்தித்திருக்கிறது. அதுக்கப்புறம் நோவாவின் நாட்களில் ஒரு அழிவை சந்தித்தது. இப்படி இந்த பூமியில் மாறுவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏற்ற இறக்கமாக இருப்பதும் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழுப்பினாலும் சரி, இந்த பூமியில் எதுவுமே நிலையானதல்ல, மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் இந்த பூமியின் ராஜ்யங்கள் மாறும், அது நிலையானது அல்ல. இப்போ இருக்கிற நம்முடைய ராஜ்யமே எடுத்துப்போமே. இங்கே ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பிரதம மந்திரியை நியமிக்கிறார்கள். 5 வருடம் அவர் ஆளுகை செய்கிறார். 5 வருடம் முடிந்ததற்கு பின்பதாய் அவர் திரும்ப ஆளுகைக்கு வருவாரா வரமாட்டாரா நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் நிலையான ராஜ்யங்கள் அல்ல. பழைய சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் ஒரு சாம்ராஜ்யம். எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் அகாஸ்வேரு ராஜா ஆண்ட ஒரு சாம்ராஜ்யம். பல தேசங்களை இணைத்து ஆண்ட சாம்ராஜ்யங்கள் எல்லாம் கூட மாறி போய்விட்டது, அது முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அழியாத ஒரு ராஜ்யம் இருக்குமானால் அது பரலோக ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம்தான். அந்த ராஜ்யத்திற்கு என்றைக்கும் மாற்றம் இல்லை, அதில் என்றைக்கும் அழிவு இல்லை. அது ஏன் என்றால் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யங்களுக்குள்ளே உலக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பதற்கு இன்னும் ஒரு கருத்தை சொல்ல முடியும். இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். The kingdom of darkness, the kingdom of light. ஒளியின் ராஜ்யம்.
இப்படி ரெண்டு ராஜ்யங்களாக இருக்கிறது. இருளின் ராஜ்யங்கள் என்பது இந்த உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் குறிக்கிறது. ஒளியின் ராஜ்யம் என்பது பரலோகத்தையும் தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. இதுதான் ராஜ்யங்கள் இருக்கிற பிரின்சிபல். இந்த ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ரூலர்ஸ், ஆளுகை செய்கிற அதிபதிகள் இருக்கிறார்கள். எப்படி இருளின் ராஜ்யத்தை பிசாசனம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானோ, அதே போல ஒளியின் ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. நாம் இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம், அந்த இருளிலிருந்து பெரிய வெளிச்சமாகி இந்த ஒளியினிடத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யங்களை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ராஜ்யங்கள் என்பது ஆளுகிற அந்த ராஜாவின் வல்லமையையும் பிரஸ்தாபத்தையும் மகிமையையும் அந்த தேசத்தில் வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஒரு ராஜா வல்லமையாய் தேசத்தை ஆளுகை செய்கிறார் என்றால் அதனுடைய பிரதிபலிப்பு அந்த தேசத்தில் பட்டணத்திலே காணப்படும். நல்ல ராஜாவானால் அந்த தேசத்தின் குடிகள் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதில் கடைநிலையில் இருக்கிற ஒரு பிரஜை கூட மிகவும் சமாதானமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஒரு ஆசீர்வாதமாக இந்த தேசம் இருக்கும். ஏன்னா நன்மைக்கு ஏதுவான ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்யும் போது நன்மையான காரியங்கள் எல்லா பிரஜைகளுக்கும் சென்று அடைகிறது என்பதை பார்க்கிறோம். அதே ஒரு தீமையான ராஜா ஆளுகை செய்தால் ஜனங்கள், பிரஜைகள் எல்லாம் ரொம்ப கொடுமையால் நடத்தப்படுவார்கள். பயங்கரமான ஒரு வேதனை உண்டாயிருக்கும். இந்த ராஜா எப்படிப்பட்டவனோ அப்படியே அந்த தேசமும் அதை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற பிரஜைகளும் இருப்பார்கள் என்று இந்த ராஜ்யத்தின் பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இருளின் ராஜா, அதாவது இந்த உலகத்தின் ராஜா பிசாசு என்று குறிக்கப்படுகிறது. பரலோகத்தின் ராஜா, அதாவது ஒளியின் ராஜாவாகிய அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எழும்பின அநேக ராஜ்யங்களை நீங்கள் பார்த்ததுண்டு. இதில் குறிப்பாய் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் நாட்களில் நடந்த ஒரு காரியத்தில் நேபுகாத் நேச்சார் என்று ஒரு ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தார். இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தில் அதற்குண்டான வியாக்கியானங்களை அருமையான தீர்க்கதரிசி தானியேல் ஐயா அவர்கள் அதை வியாக்கியானப்படுத்தினார்கள். ராஜாவே, ஒரு பெரிய சிலையை நீங்க பார்த்திருக்கிறீங்க. தலையாகி அந்த பசும்பொன் நீரே, இதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். அதுக்கடுத்து இந்தந்த சாம்ராஜ்யங்கள் எழும்பும். கடைசியாக ஒரு சாம்ராஜ்யம் எழும்பும். அந்த சாம்ராஜ்யம் காலில் இருக்கிற விரல்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பொழுது கைகளால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த பாதங்களில் மோதி எல்லா ராஜ்யங்களையும் சிதறடித்து தானோவென்றால் பெரிய பர்வதமாகி இந்த பூமியை நிரப்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற இந்த கடைசி சாம்ராஜ்யம் வரைக்கும் அந்த தரிசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எழும்பினாலும் சரி, ஒவ்வொரு நாளும் மகா பெரிய சாம்ராஜ்யங்கள் எழும்பினாலும் சரி, கடைசியாக ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொன்னார், இந்த பூமியில் பிரசங்கிக்கும் போது முதலாவது பிரசங்கமாய் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கும்போது அதற்கொத்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்கள் நிச்சயமாய் நிராகரிக்கப்படுவார்கள், நிச்சயமாய் ஒதுக்கப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள். அது பரலோகம் புறக்கணிக்காது, அவர்களே அதில் நிற்க முடியாது, அவர்கள் நினைத்தாலும் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட காரியங்கள் அன்றைக்கு சம்பவிக்கும். பிரியமானவர்களே, ராஜ்யங்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வரலாறு தெரியும், நிறைய பேருக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும். இன்றைக்கு நாம் இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் தான் நிதானித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் எல்லாம் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் இருளை நேசிக்க மாட்டீர்கள், இருளின் பிள்ளைகளாக இருந்தால் ஒளியை நேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று உண்மையாய் நீங்கள் நினைப்பீர்களானால் உலகத்தையும் அசுத்தத்தையும் நேசிக்க மாட்டீர்கள். ஏனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ராஜ்யத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து வந்து அநேக முறை பிரசங்கித்திருக்கிறார். அவர் சொன்ன பிரசங்கத்தில் பிரதானமான பிரசங்கத்தை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்றதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தம் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, நமக்கு தான் இந்த டைட்டில் சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனத்துக்குரிய கவலைகளில் ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. பிரியமானவர்களே, நமக்கு தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். என்னத்தை சாப்பிட போகிறோம், அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், அடுத்த நாள் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா, என் பிள்ளை எப்படி இருப்பா, நல்ல படிப்பு கிடைக்குமா, ஃபீஸ் கட்ட முடியுமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கள. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள், உலக காரியத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஏன் என்றால் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது அது கிரியைகள் வெளிப்படக்கூடிய தன்மையான ஒரு ராஜ்யம். அதாவது வாயில் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல, அதன்படி செய்கிற ஒரு ராஜ்யம். அதுதான் அதனுடைய நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது அன்பு. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவியின் கனி. அதனுடைய கிரியைகள் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிற அனுபவமாக இருக்கிறது. நீதி, கிரியைகள். தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நீதியின் ராஜ்யமாக இருக்கிறது. இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்போது, அதாவது முதலாவது தேவன் சொன்ன சட்ட திட்டங்களை கீழ்ப்படிந்து செய்யும் போது, என்னுடைய சகல தேவைகளையும் என்னுடைய ராஜா, என்னுடைய அதிபதி, அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படியாய் அநேக காரியத்தை உட்கார்ந்து செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறாரோ, அதே போல கிறிஸ்துவை நம்பி, கிறிஸ்துவென்ற ராஜாவை நம்பி அவர் சொல்லுகிற சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளே என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, first of all you seek kingdom of God, righteousness, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இங்கே போடப்பட்டிருக்கிற உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் தேவன் சரிவர சரியாய் கொடுப்பார். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்முடைய ராஜ்யத்தின் பிரின்சிபலை செயல்படுத்துகிறவர்களுக்கு நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்தின் பிரின்சிபல்ல தேவன் ஒரு ஜெபத்தை கட்டளையிடுகிறார். தேவனே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்கள் கேட்கும்போது ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாருங்க. இங்க தான் இந்த ராஜ்யத்தின் பிரின்சிபல் ஒரு பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது மனம் திரும்புதலின் கனியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெபம். பரமண்டல ஜெபம் தெரியாத கிறிஸ்துவர்கள் அநேகர் இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஜெபம் தெரியும். இருந்தாலும் ஒரு முறை கண்களை திறந்து அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நல்லா யோசிச்சு பார்க்கணும். பரமண்டலத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுறது போல இந்த பூமியிலும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமா? பரலோகத்தில் இருக்குது தேவனுடைய சித்தம். சரி, அது ஏன் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும்? இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அது மாத்திரம் இல்லை, பின்னாடி இந்த வசனத்தை வாச்சிருவோன்னு இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டுமாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இங்க பாருங்களேன், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நான் என்னுடைய கடனாளிகளுக்கு
மற்றவர்களுக்கு மன்னியாத தன்மை இருக்குமானால் என்னுடைய தப்பிதங்களையும் பரலோக ராஜ்யம் மன்னிக்காது, டேலி ஆகாது. அதனால தான் இந்த வார்த்தை இங்கே எழுதியிருக்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்று இந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த ஜெபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும், ஏன் பரலோக ராஜ்யத்தின் மகிமை இந்த பூமியில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் எழும்பலாம். அதாவது ஆதியாகமத்தில் இந்த பூமியை உருவாக்கி சகலவற்றையும் சிருஷ்டித்து அந்த சகல அதிகாரத்தையும் ஆதாம் என்ற ஒரு தேவ மனிதரிடம் தேவன் கொடுத்திருந்தார். இதை பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை இதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க நான் விரும்புகிறேன். என்ன நடந்தது முன்னாடி என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், இந்த அண்டர்லைன் பண்ணிக்கங்க, என்ன பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றால், அதாவது ரூலிங் பவரை இந்த மனிதனிடத்தில் தேவன் கொடுத்து வைத்திருந்தார். இந்த பூமியை மனிதனுக்காக படைத்து இந்த பூமியின் பல தன்மைகளை மனிதனிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். அதாவது ஆளும்படியாய் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அந்த மனிதன் கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தின் நிமித்தமாய் இந்த பூமியில் ஆளுகிற அந்த தன்மையை பிசாசின் இடத்தில் கொடுத்து விட்டான். வஞ்சகமாய் பிசாசு அந்த மனிதனை வஞ்சித்து அந்த அதிகாரத்தை தான் பெற்றுக்கொண்டான். இப்போ ஆதாம் பெற்றுக்கொண்டிருந்த சகல வல்லமைகளையும் பிசாசு தன்னுடைய கைவசமாய் வைத்திருக்கிறான். இப்போ ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிற வரைக்கும் எல்லா அதிகாரமும் இந்த பூமியின் எல்லா ரூலிங் பவரும் பிசாசின் இடத்திலிருந்து தான் இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்து மரிக்க போவதுக்கு முன்னாடி கூட சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உலகத்தின் அதிபதியாய் பிசாசு இருந்தால் அது மாத்திரமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கூட அந்த உலகத்தின் சகல மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யார் கொடுத்தா? நம்முடைய மூதாதையராகிய முற்பிதாவாகிய ஆதாம் கொடுத்த அந்த காரியத்தை எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொல்லுகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பூமி நமக்காய் படைக்கப்பட்டு நாம் ஆளுகை செய்யும்படியாய் படைக்கப்பட்ட பூமியை பிசாசு வஞ்சகமாய் வஞ்சித்து அவனுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டான். இதை பறித்து திரும்பவும் நம்முடைய கரத்தில் கொடுப்பதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மை போல மாம்ச ரூபம் எடுத்து இந்த பூமியில் அவதரிக்க செய்து, ஒரு பாவமும் செய்யாமல் தேவன் சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்து அவருடைய ஓட்டத்தை நிறைவு செய்தார். அதன் மூலமாய் ஆதாம் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் கிறிஸ்துவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் எடுத்துக்கொண்டார் கையில. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த உலகத்திற்கு இன்னும் முடிவு வரவில்லை. இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும், பிசாசுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் உலகத்தை நாம் ஜெயிக்கத்தக்க அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கையளித்திருக்கிறார். அதனால நாம் இதற்காய் பயப்பட தேவையில்லை. இப்படித்தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை இந்த பூமியில இருந்தது. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதற்காக தான் திரும்ப தேவன் சொல்லுகிறார், அதே பரலோகத்தின் மகிமை திரும்ப இந்த பூமியில வரப்போகிறது என்று இந்த பரமண்டல ஜெபத்தில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பரலோகத்தின் பிரின்சிபலை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். யூதா புத்தகம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னாராம். இந்த சுபாவத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் பிரின்சிபலை, மீகாவேல் என்பவர் தேவனால் அனுப்பப்பட்ட அதிகாரம் நிறைந்த ஒரு யுத்த தூதன். அவர் இந்த பிசாசு, அதாவது விழுந்து போன ஒரு தூதனிடத்தில் பேசும்படியான ஒரு காரியம் நடக்கிறது. அந்த இடத்துல அவனை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறாராம். பரமண்டல ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார், பூமியிலே செய்யப்படுவதாக அதே ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதாக. யார் மூலமா தெரியுமா? உங்க மூலமா, என் மூலமாய் தான் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஏனென்றால் பரலோகத்தில் ஒரு மாதிரி இருக்குதான். அந்த மாதிரியின்படியே மோசே என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த பூமியில ஜனங்கள் மத்தியில வானம் பூமி கொள்ளாத தேவன், அகிலத்தையும் படைத்த தேவன் இந்த மண்ணான மனிதர்கள் மத்தியில் வசிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த மோசே என்ற தீர்க்கதரிசியை பரலோகத்திற்கு அழைத்து சென்று அங்கு இருந்த மாதிரியின்படியே இந்த பூமியில ஒரு கூடாரத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கூடாரம் தான் ஆசரிப்பு கூடாரம்.
அதில் சொல்கிறாரு, பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய கவனமாயிரு மோசஸ் என்று சொல்லி மோசே என்ற தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் திருவுளம் பற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கப்பட்ட சகல அடையாளங்களும் நிழலாய் இருந்தது. இந்த கடைசி நாட்களிலே நம் மூலமாய் அது நிஜமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு தேவன் ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் என்று ஒன்று தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்குள் வாசம் செய்து நாமே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் ஒரு மினியேச்சர். இப்போ கிங்டம் ஆஃப் பிரின்சிபல் நம் மூலமாக இந்த பூமியில் செயல்படுத்தப்பட போகிறது. அதற்காகத்தான் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காகத்தான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள், அப்பொழுதுதான் இந்த ராஜ்யத்தின் மகத்துவம் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி தேவன் திட்டமும் தெளிவாய் நம்ம இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் பார்த்தோம், ராஜ்யங்கள் என்றால் என்ன, அதை ஆளுகை செய்கிற ராஜா யார், அந்த ராஜாவை பொறுத்து தான் பிரஜைகளும் அந்த தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இறங்கி வரப்போகிறது. அந்த ராஜா நம்ம மத்தியில் வாசமாக இருக்க போகிறார். பரலோகத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அது இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. நாம் தான் தேவனோடு இணைந்து இந்த ராஜ்யத்தில் ஈடுபட போகிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு பேசி இருக்கிறோம். இந்த பரமண்டல ஜபத்தில் இருக்கிற பிரின்சிபல் ஆஃப் ஹெவனை பற்றி பார்த்தோம். அதில் மற்றவர்களை நாம் மன்னிக்கணுமா, மற்றவர்களை குறித்து தவறு பேசக்கூடாதான், இதெல்லாம் பரலோக பிரின்சிபலில் இருக்குது. அதுக்கு தான் யூதா புத்தகத்தில் பார்த்தோம், மீகாவேல் குற்றப்படுத்த துணியாமல், பிசாசை குற்றப்படுத்த துணியாமல் இருந்தாராம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த ராஜ்யங்களை குறித்து, பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை குறித்து உங்களிடத்தில் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கும் ராஜ்யத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றியை செலுத்துகிறோம். ராஜ்யங்களில் இன்னும் அநேக காரியங்கள் மறைஞ்சிருக்குப்பா. இன்றைக்கி ஒரே நாளில் எங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாத ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இந்த ராஜ்யங்களின் தன்மைகள் என்ன, இருளின் ராஜ்யங்கள் எப்படி செயல்படுகிறது, இந்த ஒளியின் ராஜ்யங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை வரும் நாட்களில் எங்களுக்கு திட்டமும் தெளிவாக போதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அறிந்து கொள்ள பிரியப்படுகிறோம். ஒருபோது நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுப்பா. ஒருபோது ஆண்டவரே தேவையில்லாத காரியத்தின் மேல் எங்களுடைய இருதயத்தை வைத்து நாங்கள் விழுந்து போகக்கூடாது ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உண்மையே நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசமடைய கிருபை செய்யும். இதோ என் குடும்பத்தை, என் அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரையும் கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய நோக்கம், எந்த நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமிக்கு அனுப்பினீரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, முன்குறித்தீரோ, அந்த நோக்கம் சித்தம் திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலைகளில், ஊழியங்களில் எல்லா விதத்திலும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் செயல்படுத்தத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தெய்வமே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலகீனன் என்று தள்ளி விடாமல் உடைய உன்னத பலத்தினால் இடை கட்டுகிற தெய்வமே, உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய உன்னத கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கும், அநேக அசுத்த காரியங்களை தப்பித்துக் கொள்வதற்கும் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. உம்முடைய வசனம் தான்ப்பா எங்களுக்கு ஒரு கேடகம், உம்முடைய வசனம் தான்ப்பா எங்களுக்கு பட்டயம். அதை பிடித்துக்கொண்டு எங்களை நாங்கள் தற்காத்து அநேகரை காப்பாற்றத்தக்கதாய் எங்களுக்கு பலத்தை தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது கரங்களை உயர்த்தி என் சொந்தங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு உயிர் மீட்சியின் வல்லமை குடும்பங்களுக்குள் இறங்கட்டும். இந்த குடும்பத்திற்கு விரோதமாய், உறவுகளுக்கு விரோதமாய், அவங்க செழிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். ராஜ்யத்தின் மகத்துவம் வெளிப்படுத்தப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். விசுவாச அறிக்கை செய்வோமா? எல்லா தலைமையில கை வச்சு, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென்.
எனக்கு அருமையான சொந்தங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையிலும் தேவனுடைய கிருபை, சமாதானம், பலன், வல்லமை, மகத்துவம் உங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you.